லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். இந்த நிலையில் நம்முடைய தலைமை செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, நேத்திக்கு பேசப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தில் இன்னைக்கு வெறும் அந்த மாவட்ட ரீதியான விவகாரங்கள் மட்டும்தான் வருமா, இல்லை அதிலேயே கூட இணைந்திருந்தால் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தியல் கொண்ட பிரமுகர்கள்லாம் இருக்கிறாங்களா? இன்னைக்கு மீட்டிங்லேருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? நாடாளுமன்ற தோல்வியை தொடர்ந்து அந்த தோல்விக்கான காரணம் குறித்து அனைத்து தொகுதிகள் வாரியாக புதுவை, அதாவது தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகள் வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் அந்த ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டத்தை தொடங்கியுள்ளார். முதற்கட்டமாக முதல் நாளான இன்று திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய 2 தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற அதாவது முன்னாள் அமைச்சர்கள், அந்த தொகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் உள்ளிட்ட தேர்தல் பணிக்குழு உள்ளிட்ட அனைத்து 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை அவர் தற்போது சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த சூழலில் நேற்று அதிமுகவில் மீண்டும் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திரு ஆர் வைத்திலிங்கம், அதே போல் திருமதி சசிகலா உள்ளிட்டோரை சேர்க்க வேண்டும் என்று அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் திரு வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமியை நேற்று வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் அந்த பிரச்சனை இன்று எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தான் நமக்கு கிடைத்துள்ளது. அதாவது இன்றைய தோல்விக்கான காரணம் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்க வேண்டும். மற்ற விஷயங்கள் இங்க ஆலோசிப்பது வேண்டாம் என்று சொன்னதாக தெரிகிறது. ஆகையால் இந்த தோல்வி ஏன் இந்த பகுதியில் எல்லாம் வாக்குகள் குறைந்தது, கடந்த தேர்தலில் எவ்வளவு அந்த பகுதியில் வாக்குகளை பெற்றார்கள் என்பது குறித்துதான் திரு எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இந்த ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். ஆனால் இந்த ஆலோசனை கூட்டத்திலேயே நேற்று முன்தினம் திரு எடப்பாடியை சந்தித்து பேசியதாக கூறப்பட்ட திரு எஸ்.பி. வேலுமணி, திரு தங்கமணி, அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் திரு கே.பி. முனுசாமி மற்றும் திரு நத்தம் விஸ்வநாதன் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் நேற்றைய கூட்டத்தில் கே.பி. முனுசாமியை தவிர்த்து 6 பேர் மட்டும்தான் நேற்றைய கூட்டத்தில் பங்கேற்றனர். அதாவது திரு எஸ்.பி. வேலுமணி, திரு தங்கமணி, அதே போல் திரு செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன் மற்றும் கே.பி. அன்பழகன் உள்ளிட்ட அந்த 6 பேர் மட்டும்தான் நேற்று அந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் பங்கேற்ற 3 இன்றும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமர்ந்துள்ளனர். தற்போது நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை என்பது போய்கொண்டிருக்கிறது. முழுவதுமாக தொகுதி வாரியாக தொகுதி தொடர்பாக முழுவதுமாக பேசிவிட்டு பின்னர் இதற்கான எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்த போதும் இது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த தேர்தல் தொடர்பாக மட்டும்தான் அதை தொடர்பாக மட்டும்தான் பேச வேண்டும் என்று அதிமுக தலைமை வலியுறுத்தியதாக கூட ஒரு செய்தி உள்ளது, ஒரு தகவல் உள்ளது. ஆகையால் இந்த கூட்டங்கள் முடியும் பொழுதுதான் முதல் கட்டமாக தற்பொழுது திருவள்ளூர் போய்கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிந்த பிறகு நிர்வாகிகள் வெளியே வரும் பொழுதுதான் அவர்களுடன் பேசும் பொழுது நமக்கு மேலும் அதிக தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு. இது அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதிகளில் நடந்த இஷ்யூஸை பற்றி பேசுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சசிகலா, ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்கிற விவகாரங்கள்லாம் இன்னும் லீடர்ஸ் மத்தியில் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் தான் அதிகம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னெலாம் கருதப்படுற நிலையில் இன்னைக்கு எதிரொலிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.